விழுப்புரம் அருகே புறம்போக்கு ஆக்கிரமிப்பில் இருந்த பப்பாளி மரத்தை வெட்டியதில் இரு தரப்பினரிடையே மோதல். வளவனூர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பு புகார் மீது நடவடிக்கை எடுக்க தயக்கம். விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் மண்டை காயத்துடன் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனு. விழுப்புரம் வளவனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட மோட்சகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துகிருஷ்ணன். இவரது தந்தை மணி, இவருக்கும் இவர் பக்கத்து வீட்டுக்காரர் குமரேசன் மற்றும் அவரது உறவினர்கள் விஜய், கௌதம், வாசுகி ஆகிய 4 பேரும் முத்துகிருஷ்ணன், அவரது தந்தை மணி ஆகியோரை தரைக்குறைவாக பேசி முத்துகிருஷ்ணனை வீட்டின் அருகில் இருந்த புறம்போக்கு இடத்தில் உள்ள பப்பாளி மரம் வெட்டியதற்காக கடுமையாக தாக்கியுள்ளனர். இந்த நிலையில் இவர்கள் முத்துகிருஷ்ணன் அவர்கள், தந்தை மணி ஆகியோர் இதுகுறித்து கடந்த 17ஆம் தேதி வளவனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை வளவனூர் காவல் நிலையத்தில் எதிரிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு வருவதாக கூறி பாதிக்கப்பட்ட முத்துகிருஷ்ணன் மற்றும் அவரது தந்தை மணி உறவினர்கள் அனைவரும் மண்டையில் காயத்துடன் கட்டுப்போட்டு விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்தில் இன்று வளவனூர் காவல் நிலையத்தில் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு வருவதால் எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என புகார் மனு அளிக்க வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார். வந்துட்டு வாய்க்கால் தகராறு புறம்போக்கு வாய்க்கால் ஒன்று கொடுக்க போச்சு. அதில் ஒரு பப்பாளி மரம் ஒன்று வேலைக்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் ஒரு 3 மணிக்கே தண்ணியில் சாஞ்சி கிடந்துச்சு. அதை எங்கள் பிள்ளை எடுத்து மேலே விட்டாப்புல தண்ணி விட்டாங்க. அதுக்காக வந்து ஆடு மேய்க்கிற இடத்துல இருந்தால் 5 கிலோமீட்டருக்கு அண்ணாட்ட வந்து எங்கள் வீட்டம்மா வச்சு இந்த மாதிரி பண்ணுறான் போவான், பப்பாளி மரத்தை வெட்டிட்டான் போயிட்டான்னு என்கிட்ட வந்து குறைய பேசினாப்புல. நாங்கள் வெளியில் இருக்கிறோம், வந்து எங்கள் வீட்டில் வந்து இன்னும் எங்கள் புள்ளியில் வந்து கேட்டு நான் பதில் சொல்கிறேன்பா, நான் சாயங்காலம் வந்து இந்த பதில் சொல்கிறேம்மான்னு நான் சொல்லி அனுப்பிச்சேன். அடித்து ஒரு அரை மணி நேரம் சொன்னால் அவன் மோனை கூட்டியில் எட்டின்னு மறுபடியும் அதே இடத்துக்கு ஆடுங்க இடத்துக்கு வந்தாப்புல வந்து மறுபடியும் வந்து அவன் பையனை அவனும் தகாத வார்த்தையிலே நான் சின்ன கேள்வி கேட்டாப்புல. நான் கையில் வச்சு இந்த கோலை பிடிக்கணும் அடிக்கிறதுக்கு. சரி இவங்க சண்டைக்கு தான் வந்துக்கிறான்னு சொல்லிட்டு நான் வெளியில் வெளியே போயிட்டான். அசிங்கமாக கேள்வி கேட்டேன். நீ வச்சுக்கிற வாழை மரமெல்லாம் நான் வெட்டி தள்ளிடுறேன், பார்க்குறேன் தெரியுறேன், உன்னை அடித்தா ஏன் வருவான் போவான் அப்படின்னு தகாத வாரில் பேசினானு. சரி இவனுக்கு 2 பேராக்கிறானு, உன்னை நம்மளை அடிச்சிருவானு சொல்லிட்டு நான் பயந்துக்கு போயிட்டேன். அவர் எதாக இருந்தாலும் கேட்டு சொல்கிறேன் போடான்னு நான் போயிட்டேன். அந்த நெட்டுக்கு வந்து எங்கள் மருமகளும் எங்கள் பொண்ணும் ஆட்டுக்கோட்டை பெருக்கிறாங்க. பெருக்கும்போது இவன் முகம், அவன் வீட்டம்மா, அவன் பையனுவோ 4 சாரதி, கௌதம, குமரேசன், வாசுகி 4 பேரும் சேர்ந்து எங்கள் மருமகளையும் எங்கள் பையனையும் வீட்டு போட்டு அடித்து துணி இல்லாத அம்மனக்கம் ஆக்கி அவனை காதில் அடித்து ரொம்ப அசிங்கப்பட்டு விட்டாங்க. நாங்கள் அப்புறம் ஆடு மேய்க்கிற இடத்துல எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் 4 மணிக்கெல்லாம் ஆட்டை ஓட்டின்னு வந்துட்டு எதாக இருந்தாலும் இருக்கட்டும்பா, அவங்கள்ட்ட எதுவும் பேசாத, நீ போய் கேஸு கொடுப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் ஆடு ஓட்டினாங்க. ஆடு ஓட்டின்னு வந்து வளனூர் ஸ்டேஷனில் போய் நாங்கள் போய் என் பிள்ளைய பார்த்துட்டு ஜிஹெச்சில் கொண்டு போய் சேர்த்துட்டு 11 மணிக்கு கூப்பிட்டு போனோம். அதோட நாங்கள் எதுவும் பேசக்கூடாது, கேஸு கொடுத்துக்குறோம், எதாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு நாங்கள் சைலன்ஸாக இருந்தோம். அன்றைக்கி மறுநாத்துக்கு காலையில், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் எங்கள் பொண்ணு வந்து கடைக்கு போய்க்கிருக்குங்க. கடைக்கு போகும்போது போகிறால இவன் தம்பியை அம்மனமாக அடித்து துணி இல்லாத தோர்த்துன்னு அவன் தம்பி கொண்டாட்டியான். என்ன பண்ணிவிடுவான் அப்படின்னு குமரேசன் வந்து அந்தமாரி பேசிக்கிறாங்க. இன்னொரு ஆளுக்கிட்ட எதிர்பார்ப்பாட்ட பேசியிருக்கும்போது நான் எங்கள் பொண்ணு நான் இது ஏண்டா ஒரு ஆள் அவனை ஒரு பொம்பளை அடிச்சிட்டிங்க 4 பேர் சேர்ந்து இந்த காரியம் செய்யலாமா, ஒரு பப்பளி மரம் என்னடா போகிறோம், என்ன ஒரு தேக்க மரத்தை வெட்டிட்டான் அப்படின்னு எங்கள் பொண்ணு சொல்ல, அவளை புடுறா அதில் அவளை தீடா அவளை உதறா அதில் அதை அசிங்கமாக தகாத வார்த்தையில் பேசிக்கிறானுவோ. பேசுனது வந்து குமரேசன் பேசிட்டு நான் எங்கள் பொண்ணு வந்து இந்தமாரி பேசுகிறப்பான்னு என்கிட்ட சொன்னப்பில்ல. சரிம்மா அவசரப்படாதம்மா, நம்ம கேஸு கொடுத்துக்கிறோம், இன்னொரு கேஸும் போய் உன் மேலே ஒரு கேஸு கொடுப்போம் ஸ்டேஷனுக்கு, அவசரப்படாதம்மான்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனோம். ஸ்டேஷனுக்கு போகும்போது ஸ்டேஷனுக்கு போகலான்ட்டு எங்கள் பொண்ணு ஆய்கட்டி வச்சுருந்தோம். உடனே எங்கள் மச்சான் வந்தால் போல் ஊர்லேருந்து வந்து எந்த இடம் என்ன சமாச்சாரம் என்ன சண்டையாமான்னு வந்து கேட்டாப்புல. நான் எட்டுன்னு போய் சம்மந்தப்பட்ட இடத்த இந்தமாரி காட்டினேன். இது ஹைவேஸில் தானே கிட்ட, புறம்போக்கல் தானே கிட்ட, ரோட்டை தாண்டி என்னாண்ட தானே கிட்ட, தண்ணி வெட்டினா என்ன, இது ஒரு தேக்க மரமா இல்லை மற்ற மரமா, பப்பாளி மரம் தானே, இது ஒரு கதனை வந்து அடிச்சுக்கிறான், இந்த அளவு போட்டுக்கிறீங்களான்னு தண்ணுவோம். என் பிள்ளைக்கு 5 தையல் போட்டுக்குது, எனக்கு ஒரு 2 தையல் போட்டுக்குது. அடிச்சுட்டு வாசிக்கு, சாரதி, குமரேசன், கௌதமா, விஜய் முன்னாடியும் எங்களாம் பயங்கரமாக தாக்கி அப்படியே அதே இடத்துல போட்டுருவோம். நாங்கள் கீழே ஊந்து எங்களால் ஏந்திருக்க முடியல. அப்படியும் எங்களுக்கு தடியெல்லாம் அடிச்சணும், கை காலெல்லாம் எங்களுக்கு அடி தலையெல்லாம் மண்டையெல்லாம் வந்துடுச்சு. நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ் வளனூர் ஸ்டேஷனில் கன்வெண்ட் கொடுத்தோம். எந்த நடவடிக்கை எடுக்கல. 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். ஹாஸ்பிட்டலேருந்து வந்த பிறகு எந்த நடவடிக்கையும் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல.
அதனால் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸுக்கு ஐயா கிட்ட வந்துக்கிறோம். நாங்கள் பெட்டிஷன் கொடுக்க தக்க நடவடிக்கை எங்களுக்கு எடுத்து பதில் சொல்லணும். உங்கள் பேர்? என் பேர் மணி.